ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி விஐபி நோட்ஸ். நம்ம தமிழ் நியூ புக் நோட்ஸை பொறுத்தளவுக்கு 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பார்த்துட்டு வரோம். போன வீடியோவில் முதல் இயலில் இருக்கக்கூடிய உரைநடை பகுதி பார்த்தோம். இந்த வீடியோவில் 2வது இயலில் இருக்கக்கூடிய உரைநடை பகுதி பார்க்க போகிறோம். 2வது பருவத்தை பொறுத்தளவுக்கு நாம் இதுக்கு முன்னாடியே அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து படிச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். தமிழர் பெருவிழா அப்படின்ற உரைநடை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லெசனை பொறுத்தளவுக்கு இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும், நம்ம பொங்கல் விழாவை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த லெசன் முழுக்கவே பொங்கல் விழாவை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இயற்கையோட இணைந்து வாழ்வது தான் நம் தமிழருடைய வாழ்க்கை முறை. இயற்கையை கடவுளாக வணங்குறது நம் தமிழருடைய மரபு. அப்படி தமிழர்கள் கொண்டாடக்கூடிய பல விழாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையை போற்றக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கு. இதுல ரொம்ப சிறப்பு வாய்ந்த விழா அப்படின்னா அது பொங்கல் விழா. பொங்கல் விழாவை தமிழர் திருநாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பொங்கல் விழா அப்படின்றது என்னன்னா கதிரவனுக்கு, அதாவது சூரியனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யக்கூடிய ஒரு விழா தான் பொங்கல் விழா. உழவர்கள் எப்ப விதை விதைச்சு எப்ப அறுவடை செய்வாங்க அப்படின்னா ஆடி திங்கள்ல விதை விதைப்பாங்க, தை திங்கள்ல அறுவடை செய்வாங்க. இதுல ஆடி திங்கள், தை திங்கள் இந்த சொற்கள்ல பொறுத்தளவுக்கு வரக்கூடிய திங்கள் அப்படின்ற வார்த்தை கிழமைய குறிக்காது. திங்கள் அப்படின்ற சொல்லுக்கு மாதம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அந்த மாதம் அப்படின்ற பொருள்ல தான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது உழவர்கள் ஆடி மாதம் விதை விதைப்பாங்க, தை மாசம் அறுவடை செய்வாங்க. அதைத்தான் இப்படி கொடுத்துருக்காங்க. தை மாசம் அறுவடை செய்யக்கூடிய மாசமா இருக்கிறதுனால பொங்கல் விழாவை நம்ம அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்றோம். பொங்கல் விழா அன்னைக்கு உழவர்கள் இயற்கைக்கும் தம்மோடு உழைக்கக்கூடிய கால்நடைகளுக்கும் நன்றி சொல்லி மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஸோ இந்த பொங்கல் விழாவை உழவர் திருநாள் அப்படின்னு சொல்றோம். இதுல ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, பொங்கல் விழாவுக்கு தமிழர் திருநாள், அறுவடை திருவிழா, அதே சமயத்துல உழவர் திருநாள் அப்படின்னு இத்தனை பேர்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பொங்கல் விழாவை பொறுத்தளவுக்கு நம்ம 2 நாள்ல இருந்து 4 நாள் வரைக்கும் கொண்டாடுறோம். இதுல முதல் நாள் என்ன திருநாள் அப்படின்னா போகி திருநாள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருள்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு தூய்மை செய்யக்கூடிய நாள் தான் போகி திருநாள். விழாக்களை பொறுத்தளவுக்கு நாம எந்த தேதியில கொண்டாடுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த போகி திருநாள் மார்கழி மாசத்துல இறுதி நாள்ல கொண்டாடுறோம். அதாவது தமிழ் மாதங்களை பொறுத்தளவுக்கு மார்கழி மாதமும் தை மாதமும் அடுத்தடுத்து வரும். மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள்ல தான் நம்ம போகி திருநாள் கொண்டாடுறோம். மறுநாள் தை மாதம் முதல் நாள் அதுல பொங்கல் விழா கொண்டாடுறோம். அதுக்கப்புறமா போகி பண்டிகையை பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல வாழ்க்கைக்கு வளர்ந்துடக்கூடிய மலை கடவுளை வழிபடக்கூடிய விதமா போகி பண்டிகையை இந்திர விழாவாக கொண்டாடி இருக்காங்க. அடுத்து பொங்கல் திருநாள் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தை மாசத்தினுடைய முதல் நாள்ல தான் பொங்கல் திருநாள் நம்ம கொண்டாடுறோம். பொங்கலை பொறுத்தளவுக்கு புதுப்பானையில அரிசி, வெல்லம், முந்திரி, நெய் இதெல்லாம் சேர்த்து நம்ம பொங்கல் செய்வோம். இதுல இந்த பொங்கல் அப்படின்ற சொல்லுக்கு பொங்கி பெருகி வருவது அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. பொங்கல் பொங்கி வர்றப்போ பொங்கலோ பொங்கல் அப்படின்னு நம்ம மகிழ்ச்சியா பாடுவோம். இதற்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, பொங்கல் பொங்கி வருவது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி பொங்கி பெருகணும் அப்படின்றது மக்களோட நம்பிக்கை. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பொங்கல் விழா கதிரவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விழாவா தான் அமைஞ்சிருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான பயன் கொடுத்துருக்காங்க. தை மாதத்தினுடைய முதல் நாள்ல திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை மாதத்தினுடைய 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல் அப்படின்ற விழாவை பத்தி பார்க்க போறோம். பொங்கலுக்கு அடுத்த நாள், அதாவது தை மாதம் 2ஆம் நாள்ல தான் மாட்டு பொங்கல் நம்ம கொண்டாடுறோம். உழவர்கள் தங்களுடைய மாடுகளை செல்வமாக தான் மதிக்கிறாங்க. அதே சமயத்துல மாடு அப்படின்ற சொல்லுக்கு செல்வம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. மாடுகள் உழவருக்கு உற்ற துணையா இருக்கிறதுனால தான் மாடுகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய விதமா மாட்டு பொங்கலை நம்ம கொண்டாடுறோம். அதுக்கப்புறமா மாட்டு பொங்கல் அன்னைக்கோ அல்லது அதுக்கு அடுத்த நாளோ சில ஊர்களில் மஞ்சு விரட்டு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். இந்த மஞ்சு விரட்டு அப்படின்றது என்னன்னா மாடுகளை அடக்கி தழுவக்கூடிய ஒரு வீர விளையாட்டு.
இந்த மஞ்சு விரட்டு அப்படின்றத மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, அதுக்கப்புறமா ஏறு தழுவுதல் அப்படின்னு வேறு பெயர்களையும் நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் திருவள்ளுவர் எந்த ஆண்டு பிறந்தாங்க அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன், அதாவது கிமு 33ல பிறந்திருக்காங்க. இப்போ தற்போது இருக்கக்கூடிய திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடணும் அப்படின்னா நடைமுறையில இருக்கக்கூடிய ஆண்டோட 31 நம்ம கூட்டிக்கிடணும். அதாவது இப்ப நம்ம 2020ல இருக்கோம். இப்ப திருவள்ளுவர் ஆண்டை சொல்லணும் அப்படின்னா 2020 கூட்டல் 31 2051 அப்படின்றது தான் நடைமுறையில இருக்கக்கூடிய திருவள்ளுவர் ஆண்டு. அதுக்கப்புறமா காணும் பொங்கல் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள், அதாவது தை மாதம் 3ஆம் நாள் தான் காணும் பொங்கல் நம்ம கொண்டாடுறோம். இந்த காணும் பொங்கல் அப்படின்றது என்னன்னா, இந்த தினத்தன்னைக்கு நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கும் அதே சமயத்தில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போய் நம்மளுடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்குவோம். ஆக மொத்தத்துல பொங்கல் விழா அப்படின்றது இயற்கை, உழைப்பு, நன்றியுணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றக்கூடிய ஒரு விழாவாகத்தான் இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அறுவடை திருநாள் அப்படின்னு நாம கொண்டாடுறத ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள்ல எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா மகர சங்கராந்தி அப்படின்ற பேர்ல கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறமா பஞ்சாப் மாநிலத்துல அறுவடை திருநாளை லோரி அப்படின்ற பேர்ல கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறமா குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்கள்ல அறுவடை திருநாளை உத்தராயன் அப்படின்ற பேர்ல கொண்டாடுறாங்க. இந்த டேட்டா ரொம்ப 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 முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லெசன்ல இருக்கக்கூடிய ஒன்னோடு பார்க்க போறோம். கதிர் முற்றியதும் உழவர்கள் அறுவடை செய்வாங்க. விழா காலங்கள்ல வீட்டினுடைய வாயில்ல மாவிலையால தோரணம் கட்டுவோம். அதுக்கப்புறம் பொங்கல் கூட்டல் அன்று அப்படின்ற சொல்ல சேர்த்து எழுதணும் அப்படின்னா பொங்கல் அன்று அப்படின்னு சேரும். பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பொறுத்தளவுக்கு நமக்கு விதிகளை வச்சுதான் கேள்வி கேட்கறாங்க. ஸோ இந்த சொற்கள்ல வரக்கூடிய விதிகளை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த சொல்ல பொறுத்தளவுக்கு உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதியின்படி பொங்கல் கூட்டல் அன்று அப்படின்ற சொல்லு பொங்கல் அன்று அப்படின்னு மாறி இருக்கு. அதுக்கப்புறம் போகி பண்டிகை அப்படின்ற சொல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னா போகி கூட்டல் பண்டிகை அப்படின்னு பிரியும். இந்த சொல்ல பொறுத்தளவுக்கு தோன்றல் விகாரத்தின்படி இந்த சொற்களுக்கு நடுவுல பகரமை தோன்றி போகி கூட்டல் பண்டிகை அப்படின்றது போகி பண்டிகை அப்படின்னு மாறி இருக்கு. அதுக்கப்புறமா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அடுத்து பச்சை பசேல் என்ற வயலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தை பார்த்தா நமக்கு துன்பம் தரும். இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மனம் கவரும் மாமல்லபுரம் அப்படின்ற ஒரு சின்ன கதையை பத்தி பார்க்க போறோம். இந்த கதையை பொறுத்தளவுக்கு ஒரு சிறுமி கனவு காங்குற மாதிரியும் அந்த கனவுல இந்த மாமல்லபுரத்தை உருவாக்குன மன்னரே நேர்ல இந்த இடத்தினுடைய உருவாக்கம் பத்தி சொல்ற மாதிரி கற்பனையா கொடுத்துருக்காங்க. இந்த லெசனை பொறுத்தளவுக்கு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். நரசிம்மவர்மன் அவர்கள் இவங்க பல்லவ நாட்டினுடைய அரசர். இவங்க மற்போர்ல சிறந்தவரா இருக்கிறதுனால இவங்களுக்கு மாமல்லன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு சின்ன டேட்டா, நம்ம இனிஷியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதற்கு தமிழ் சொல் என்னன்னா தலைப்பெழுத்து. இது ஜஸ்ட் ஜென்ரல் டேட்டா தான், தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாமல்லபுரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரே பாதையில செதுக்கப்பட்ட ஒரு கோவில் இருக்கு. இது பார்க்கறதுக்கு தேர் போன்ற வடிவத்திலையும் இருக்கிறதுனால இத ரத கோவில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாமல்லபுரத்துல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 ரதங்கள் இருக்கக்கூடிய சிற்பங்கள் இருக்கு. இதுல 5 ரதங்கள் இருக்கிறதுனால இத பஞ்சபாண்டவ ரதம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாமல்லபுரம் அப்படின்ற சிற்ப கலைக்கூடம் எந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாமல்லபுரத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான இடங்கள் என்னென்ன இடங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். இந்த பிளேஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸ். அதுக்கப்புறமா இந்த மாமல்லபுரம் அப்படின்ற இடம் ஆரம்பத்துல எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நரசிம்மவர்மன் அவர்கள் சிறுவரா இருந்தப்போ அவருடைய தந்தை அவரை இந்த கடற்கரைக்கு விளையாட கூட்டிட்டு வந்திருக்காங்க. நரசிம்மவர்மன் அவர்கள் விளையாடிக்கிட்டு இருக்கப்போ ஒரு பாறையோட நிழல் யானை போல் காட்சி தரக்கூடியதை பார்த்திருக்காங்க. அதை தந்தையிட்டையும் சொல்லியிருக்காங்க. நரசிம்மவர்மன் அவர்களுடைய தந்தை அவர்களும் இன்னொரு பாறையினுடைய நிழலை காமிச்சு அது கோவில் மாதிரி தெரியுது அப்படின்றத காமிச்சிருக்காங்க. அதற்கு நரசிம்மவர்மன் அவர்கள்
கோவில் போன்று நிலை தரக்கூடிய அந்த குன்றை கோவிலாவே வடிவமைச்சிருவோம். அதே மாதிரி யானை போன்று நிலை தரக்கூடிய இந்த பாறையை கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய யானையா மாத்திருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு நரசிம்மவர்மன் அவர்களுடைய தந்தையை இந்த 2 பாறைகளை மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாறையுமே நந்தி, சிங்கம், யானை இந்த மாதிரி சிற்பங்களாக மாற்றிடலாம். அதோட இந்த கடற்கரையவே சிற்ப கலைக்கூடமாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நரசிம்மவர்மன் அவர்களுடைய தந்தை யாருன்னா மகேந்திரவர்ம பல்லவர். இந்த மாமல்லபுர கடற்கரை சிற்ப கலைக்கூடம் எவ்வளவு ஆண்டு காலமாக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மவர்மனுடைய தந்தையோட காலம், அதுக்கப்புறமா நரசிம்மவர்மனுடைய காலம், அதற்கடுத்து அவருடைய மகன் மற்றும் பேரனுடைய காலம், இப்படி 4 தலைமுறைகளாக இந்த சிற்பக்கலை கூடம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய பாறையை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாறையில் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் உள்ளிட்ட எல்லா சிற்பங்களுமே செதுக்கப்பட்டிருக்கு. இந்த சிற்பங்கள் எல்லாமே நம்ம நேரில் போய் பார்த்தோம் அப்படின்னா இவை உயிருள்ளவை மாதிரியே தோன்றக்கூடிய அளவுக்கு தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த சிற்பங்கள் ஒரு பாறையிலிருந்து புடைத்து வெளியே தெரிகிறதுனால இந்த சிற்பங்களை புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 பாறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 150க்கு மேற்பட்ட சிற்பங்கள் இருக்கு. இதில் ஒருவர் கண்களை மூடி 2 கையையும் மேலே உயர்த்தி வணங்குவது போல ஒரு சிற்பம் இருக்கு. அவருடைய உடல் பார்த்தீங்க அப்படின்னா மெலிந்து எலும்பும் நரம்பும் வெளியே தெரிகிற அளவுக்கு அழகாக செதுக்கப்பட்டிருக்கு. இந்த சிற்பம் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் அவர்களுடையது. அர்ஜுனன் அவர்கள் தவம் செய்யக்கூடிய காட்சியை தான் அப்படி தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த அர்ஜுனன் தவம் செய்யக்கூடிய சிற்பம் இங்கே இருக்கிறதுனால இந்த பாறைக்கு அர்ஜுனன் தபசு அப்படின்னு பேர் வந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த பாறைகளுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல வடிவமைச்சிருக்காங்க. மழைக்காலத்தில் இந்த பாறைகளுக்கு நடுவில் தண்ணி பாய்ந்து வரும். அதை பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே கங்கை ஓடி வர்றது மாதிரி தான் தெரியுமா. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய யானை சிற்பங்கள், சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு, குரங்குகள் உள்ளிட்ட எல்லா சிற்பங்களுமே உயிருள்ளவை போல தோன்றக்கூடிய அளவுக்கு அழகாக செதுக்கப்பட்டிருக்கு. இதில் ரொம்ப குறிப்பிட்டு எந்த சிற்பத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மான் தன்னுடைய காலை தூக்கி முகத்தை சொரிகிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கு. இது பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ஒரு மான் அங்கே நிற்கிற மாதிரி தான் இருக்குமா. இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான பாயிண்ட், தமிழகத்திலேயே மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எதுனா மாமல்லபுரம் தான். அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான பாயிண்ட், சிற்பக்கலைகளை பொறுத்தளவுக்கு மொத்தம் 4 வகை இருக்கு. அவை என்னென்னா குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். மாமல்லபுரத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா இந்த 4 சிற்பக்கலைகளுமே ஒரே இடத்துல இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா அது இந்த மாமல்லபுரம் தான். அதுக்கப்புறம் இந்த இடத்தை பொறுத்தளவுக்கு இப்படி ஒரு சிற்பக்கலை கூடம் உருவாகிறதுக்கு நரசிம்மவர்மன் அவர்களுடைய கேள்விதான் காரணமா இருந்ததுனால அவருடைய தந்தை இவருடைய பெயரையே இந்த இடத்துக்கு வச்சுட்டாங்க. நரசிம்மவர்மன் அவர்கள் மற்போர்ல சிறந்தவராக இருக்கிறதுனால அவங்களுக்கு மாமல்லன் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு முன்னாடியே பார்த்துருந்தோம் இல்லையா. நரசிம்மவர்மனுடைய மாமல்லன் அப்படின்ற இன்னொரு பேரின் அடிப்படையில தான் இந்த இடத்துக்கு மாமல்லபுரம் அப்படின்னு பேர் வந்திருக்கு. இந்த மாமல்லபுரம் தற்காலத்துல எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இயல் இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல அடுத்த இயல் பார்க்கலாம். நாம போடக்கூடிய இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.